ஈரோடு அருகே கணவரை பிரிந்த மனைவி அவரது பள்ளிக்கால நண்பருடன் வாழ்ந்து வந்ததால் ஆத்திரமடைந்து கொலை செய்த கணவர் கைது செய்யப்பட்டுள்ளார். மனைவியை கொலை செய்யும் முன்பு அவரின் காதலனிடம் தனது குழந்தைகளை பத்திரமாக பார்த்துக் கொள்ளுமாறு கணவர் கூறிவிட்டு சென்றதன் பின்னணி என்ன? ஈரோடு மாவட்டம் சித்தோட்டை அடுத்த செங்குந்தபுரம் வாய்க்கால்மேட்டைச் சேர்ந்தவர் 40 வயது கோபால். இவரது மனைவி 30 வயது மணிமேகலா. கோபால் வெல்டிங் வேலைக்கும் ஐஸ் விற்கவும் சென்று வந்தார். இவர்களுக்கு 10 மற்றும் 7 வயதில் 2 மகன்கள் உள்ளனர். மது அருந்தும் பழக்கம் கோபாலுக்கு இருந்ததால் தம்பதியிடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்துள்ளது. ஒரு கட்டத்தில் மனைவியை பிரிந்த கோபால் ஈரோடு சென்னிமலை ரோடு ITI அருகே தனியாக தங்கியுள்ளார். சித்தோடு வசுவப்பட்டியில் உள்ள மிக்சர் கம்பெனிக்கு மணிமேகலா வேலைக்கு சென்று குழந்தைகளை காப்பாற்றி வந்தார். அவ்வப்போது திருமணம் உள்ளிட்ட நிகழ்வுகளுக்கு கேட்டரிங் வேலைக்கும் சென்று வந்தார். கடந்த சில மாதங்களுக்கு முன்பு மணிமேகலாவுக்கு பள்ளியில் தன்னுடன் படித்த தற்போது கறிவெட்டும் தொழிலாளியாக உள்ள மோகன்ராஜுடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. கணவரை பிரிந்து வாழ்ந்து வந்த மணிமேகலாவும் மோகன்ராஜும் நெருங்கி பழகி வந்துள்ளனர். பின்னர் இருவரும் செங்குந்தபுரம் பகுதியில் ஒரே வீட்டில் வசித்து வந்துள்ளனர். மனைவி வேறொருவருடன் வாழ்ந்து வரும் தகவல் அறிந்து ஆத்திரமடைந்த கோபால் ஈரோடு பேருந்து நிலையத்திற்கு சென்று சிறிய கத்தி ஒன்றை வாங்கியுள்ளார். பின்னர் சித்தோடு செங்குந்தபுரம் வாய்க்கால்மேடு பகுதியில் குழந்தைகளுடன் மனைவி தங்கியுள்ள வீட்டுக்கு சென்றுள்ளார். அங்கு மனைவி இல்லாத நிலையில் குழந்தைகளுடன் மோகன்ராஜ் மட்டும் இருந்துள்ளார். குழந்தைகளிடம் நலம் விசாரித்த கோபால் மோகன்ராஜிடம் தனது 2 மகன்களையும் பத்திரமாக பார்த்துக் கொள்ளுமாறு கூறியுள்ளார். அங்கிருந்து மிக்சர் கம்பெனிக்கு சென்று மனைவி மணிமேகலாவை சந்தித்து பேசியுள்ளார். மோகன்ராஜுடன் வசித்து வருவது குறித்து மனைவியிடம் கேட்டுள்ளார். இதனால் இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. அப்போது தான் மறைத்து வைத்திருந்த கத்தியால் மனைவி மணிமேகலாவின் கழுத்தில் கோபால் 3 முறை குத்தி உள்ளார். இதில் இரத்த வெள்ளத்தில் மயங்கி சரிந்த மணிமேகலாவை மீட்ட சக தொழிலாளர்கள் சித்தோடு அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு சென்றனர். அங்கிருந்து மேல் சிகிச்சைக்காக ஈரோடு அரசு மருத்துவமனைக்கு செல்லும் வழியில் மணிமேகலா உயிரிழந்தார். தகவல் அறிந்து சென்ற போலீசார் மணிமேகலா சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் அந்த பகுதியில் சுற்றித் திரிந்த கோபாலை கைது செய்தனர். மனைவியின் காதலனிடம் குழந்தைகளை பார்த்துக் கொள்ளுமாறு கூறிவிட்டு மனைவியை கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.